வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரஸ் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். அதாவது, தாடி வைத்தவரெல்லாம் தாகூர் ஆகிவிட முடியாது, மீசை வைத்தவனெல்லாம் பாரதி ஆகிவிட முடியாது அப்படின்லாம் ஒரு வாசகம் இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு தாவேகா தலைவர் அப்படின்னு ஒரு கட்சியினுடைய தலைவராக கட்சியை தொடங்கிவிட்டால் விஜய் எம்ஜிஆர் ஆகிவிட முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. இன்னொரு விஷயம், தாவேகாவை சேர்ந்த புஷி ஆனந்தா இருக்கட்டும் அல்லது சக எத்தனையோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, லாட்டரி அதிபர்கள்லாம், அவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டாக்க எம்ஜிஆருக்கு இணையாகவே இவரை சொல்லிட்டு இருக்காங்க விஜய் அவர்களை. எம்ஜிஆர் காலத்தையும் இவருடைய காலத்தையும் நாம பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற யதார்த்தத்தை விஜய் கட்சியினர் உணரல. தவிர விஜய்க்கு ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் இருக்கு அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னா உண்மைதான். விஜயை கொண்டாடுகிற லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. புதிய வாக்காளர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்களா? ஆமா, புதிய வாக்காளர்கள், புதிய இளைஞர்கள், புதுசா ஓட்டு போடுறவங்க அப்படின்றவங்க விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு விஷயத்த நாம கூர்ந்து கவனிக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, எம்ஜிஆர் அவர்கள் திமுக அப்படிங்கிற அடையாளத்தோடையே படங்களில் நடித்தாலும் கூட திமுகவை தாண்டி எம்ஜிஆருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருந்துச்சு. அதை யாராலையுமே மறக்கவோ மறுக்கவோ முடியாது. 12-14 வருடங்கள் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினராக இருந்து வளர்ந்தவர் தான் எம்ஜிஆர். தானும் வளர்ந்தார், கட்சியையும் வளர்த்தார். எம்ஜிஆர் டிஎம்கே அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சிவாஜி காங்கிரஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சிவாஜி காங்கிரஸ் அப்படிங்கிறதுனால காங்கிரஸ்காரங்க மட்டுமே சிவாஜி படத்தை பார்த்தாங்களான்னா கிடையாது. அப்படின்னா பல சிவாஜி படங்கள் ஓடிருக்கவே ஓடிருக்காது. அதே போல எம்ஜிஆர் டிஎம்கே காரரு அப்படிங்கிறதுனால தான் படம் ஓடிச்சா அப்படின்னா கிடையாது. அதையும் தாண்டி அவர்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு ரசிகர்களாக இருக்கும் போதே இருந்ததுங்கிறத நாம இங்க உணரணும். இதே போல இன்னொரு விஷயத்தையும் நான் பார்க்கிறேன். எம்ஜிஆர் காலகட்டம், எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்துக்கு பிறகு கமல் ரஜினின்னு ஒரு காலகட்டம் வந்துச்சு இல்லையா? அதே காலகட்டத்துல இன்னொரு விஷயமும் வந்தது. அது என்ன அப்படின்னா, இந்த பக்கம் பாக்யராஜ் சார், இந்த பக்கம் டி ராஜேந்தர் சார். பாக்யராஜ் சார் தன்னுடைய சுவரில்லாத சித்திரங்கிற முதல் படத்திலிருந்து எம்ஜிஆருடைய புகைப்படங்களை காமிக்கிறதும், எம்ஜிஆருடைய பாடல்களை ரீமிக்ஸ் பண்ணி அந்த பாடலாக ஆக்குறதும், ஒரு சினிமா தியேட்டரில் போய் படம் பார்க்கறதா இருந்தாலும் கூட அங்கே எம்ஜிஆர் படம் ஓடிட்டு இருக்கும், போய் பார்க்கறது அப்படின்ட்டுலாம் இருக்கும். ஏன், மௌன கீதங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மீனவனன்பன் பாட்டு படத்துக்கு போன மாதிரி காமிச்சிருப்பார். சுவரில்லாத சித்திரங்களில் பாக்யராஜ் சார் உட்கார்ந்துருப்பார், அங்கே எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்கும். பச்சை கிளி முத்துச்சரம்ங்கிற பாட்டு ரீமிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். அதே போல நீங்க இந்த படத்தை அந்த நாட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பாக்யராஜ் சார் கூட இருக்கிற காஜா ஷெரீஃப் அவர் பொருளெல்லாம் திருடி அங்கங்கே எடுத்துட்டு போய் திருடி பிளாட்ஃபாரத்தில் கடை வச்சிருப்பாரு. ஒரு கட்டத்தில் திருட்டு பொருளையா விற்கிற அப்படின்னு போலீஸ்காரங்க எல்லா பொருளையும் ஒரு பையில அள்ளி போடுவாங்க. கீழே ஒரு பேப்பர் இருக்கும். என்னடான்னு பார்த்தா அது ஒரு போஸ்டர். அந்த போஸ்டர் யாருதுன்னு பார்த்தா எம்ஜிஆர் பட போஸ்டர். அந்த எம்ஜிஆர் பட போஸ்டர் என்னன்னு பார்த்தா திருடாதே அப்படின்னு. இதை யாருமே கேட்கவே முடியாது. என்னங்க அப்படியே எம்ஜிஆரை சொல்லிட்டீங்க, ஏன் தேவையில்லாமல் எம்ஜிஆரை சொல்லிடுறீங்கன்னு ஆடியன்ஸ் நினைக்க முடியாது. எம்ஜிஆர் படம், எம்ஜிஆரையும் மக்களுக்கு பிடிக்கும். எம்ஜிஆருடைய படம் திருடாதேங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு அட்டகாசமா டைரக்டருங்கிற அவருடைய சமயோஜித புத்தியையும் பாராட்டினாங்க. இதே காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு நெருக்கமானவர்னு பெயர் எடுத்தார் பாக்யராஜ் சார். அது மட்டும் இல்லாம என்னுடைய கலை உலக வாரிசு அப்படின்னு எம்ஜிஆரே பாக்யராஜை சொன்னதும் நடந்தது. ஆனால் பாக்யராஜ் சாருக்கு ஏடிஎம்கே அப்படிங்கிற ரசிக கூட்டத்தை தாண்டி எல்லா ஆடியன்ஸும் வந்தாங்க. அதே போலதான் டி ராஜேந்தர் சார் தன்னுடைய ஒருதலை ராகம் படத்துல அது மாதிரிலாம் எதுவும் காமிக்கல. ஆனா இன்னும் சொல்லப்போனா ஒருதலை ராகம் படத்துல அவரையே அவரால் காட்டிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருட்டடிப்பு செய்யப்பட்டார். அவருடைய திறமையை மொத்தமும் வாங்கிட்டு அடிச்சு உதைச்சு காயப்படுத்தி அவமானப்படுத்தினது எல்லாமே நடந்திருக்கு. அதனை அடுத்து வசந்த அழைப்புகள் பண்ணும்போதும் சரி, அதற்கு அடுத்து படங்கள் பண்ணும்போதும் சரி, ரயில் பயணங்களில் பண்ணும்போதும் சரி, அவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளவே இல்லை.
ஆனால் அதை அடுத்து உறவை காத்த கிளி மாதிரியான படங்கள்ல இருந்து கலைஞரையோ, கலைஞர் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ, திமுகவையோ, திமுக சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ, எந்த ராமச்சந்திரனுக்கும் நான் பணிய மாட்டேன் அப்படின்னு எம்ஜிஆரை நேரடியாக சொல்ற விதமாகவும், இது மாதிரி தொடர்ந்து தன்னுடைய படங்கள்ல தான் ஒரு திமுக அபிமானி, தான் ஒரு கலைஞருடைய அபிமானி அப்படிங்கிறத டி ராஜேந்தர் காமிச்சார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில டி ராஜேந்தருக்கு அவருடைய படங்களுக்கு டிஎம்கே காரங்க மட்டும்தான் பார்த்தாங்களான்னா கிடையாது. டிஎம்கே தாண்டி பலதரப்பட்ட ரசிகர்களையும் தன் பக்கம் இழுத்து சாதனை படைத்தார் டி ராஜேந்தர், பாக்யராஜ் சாரை போலவே. ஆனா அந்த போட்டி பாக்யராஜ் டி ராஜேந்தர் அப்படிங்கிற ஒரு போட்டியாக இருந்துச்சு. பாக்யராஜ் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஏடிஎம்கே காரங்க கட்சி கொடியை போட்டு அலப்பறையை கொடுத்துருவாங்க. அதே போல மைதிலி என்னை காதலி படத்துக்குலாம் கூட டி ராஜேந்தர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு உடனே டிஎம்கே கொடியெல்லாம் காரைக்குடியில பாண்டியன் தியேட்டர்ல அப்படியே கட்டி என்ன கிளாப்ஸ், என்ன கூட்டம் அப்படின்றதெல்லாமே நடந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் நாள் தான் அது மாதிரி. அதற்கு பிறகு ஆடியன்ஸ் தான் அந்த படத்தை 200 நாள் படமாகவும் சில்வர் ஜூப்ளி படமாகவும் ஆக்குனது. முந்தானை முடிச்சு ஒரு ஏவிஎம் திரையுலக வாழ்க்கையில ஒரு பெரிய சரித்திர சாதனை பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா அது ஏடிஎம்கே காரர்கள், பாக்யராஜ் ஏடிஎம்கே காரரு, பாக்யராஜ் எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சமானவர் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அது ஓடல. பலதரப்பட்ட மக்களும் பார்க்கக்கூடிய வகையில பாக்யராஜ் சார் படம் எடுத்தார். எம்ஜிஆரையும் நுழைப்பார், ஏடிஎம்கே காரங்கிறதையும் காமிச்சுக்குவாரு. எல்லாமே அப்படி கொண்டு கதையை அதன் போக்கிலேயே விடுவார். அதான் பாக்யராஜ் சாருடைய ஸ்டைல். அதுதான் டி ராஜேந்தர் சாருடைய ஸ்டைலுமாகவே இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாக்யராஜ் சார் ஜெயலலிதா ஜானகி அப்படின்னு பிரியும் பொழுது பொண்டாட்டி எம்ஜிஆருடைய மனைவி பக்கம் நிற்கிறோமா அல்லது எம்ஜிஆருக்கு நெருக்கமானவர் பக்கம் நிற்கிறோமான்னு ஒரு யோசனை வரும்போது எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மா பக்கம் நின்னார் பாக்யராஜ் சார். அதுக்காகவே அவங்கள வலுப்படுத்தணுங்கிறதுக்காகவே கட்சியெல்லாம் கூட ஆரம்பிச்சார். அதே போலதான் டி ராஜேந்தர் கலைஞர்னு இருந்தவர். ஒரு கட்டத்தில் எம்எல்ஏவாவும் ஆனாரு. அதற்கு பிறகு திமுக அபிமானிங்கிறதா இருந்தாரு. பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளி நடுவிலேன்னு திமுக பிரச்சார பாடலாம் கூட பாடினாரு. அதை அடுத்து அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அப்புறம் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சாரு. இப்ப கட்சியை ஆரம்பிச்சு செயல்படாம இருக்கிறாரு, பேசாம இருக்கிறாரு. ஆனாலும் கூட டி ராஜேந்தருக்கு இன்னைக்கும் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. பாக்யராஜ் சார் இன்னைக்கு படம் டைரக்ட் பண்றது இல்லை, டி ராஜேந்தர் சார் இன்னைக்கு படம் டைரக்ட் பண்றது இல்லை. ஆனாலும் இன்னைக்கும் பாக்யராஜ் படம்னாலே பிரமாதமா இருக்கியா அப்படின்னு சொல்றவங்க யாரும் ஏடிஎம்கே காரங்க மட்டுமே இல்லை. டி ராஜேந்தர் படம் கலக்கிடுவார் தெரியுமா அப்படின்னு சொல்றவங்க யாருமே டிஎம்கே காரங்க மட்டுமே இல்லை. ஏன்னா கட்சிகளெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஆதரவு, பெரிய ரசிகர் கூட்டத்தை இவர்கள் சம்பாதிச்சு வச்சிருந்தாங்க. அதுதான் பெரிய சொத்து. ஆனா தன்னுடைய ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு ஆக்ஷன் மூலமாகவும் ஒரு லவ் படங்கள் மூலமாகவும் ரசிகர்களுடைய மனசுல இடம் பிடித்த விஜய் அவர்களுக்கு அபவ் 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இன்னைக்கும் விஜய் ரசிகர்களா இருக்காங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க முதல் வாக்காளர்களானாக்க கிடையவும் கிடையாது. சரி, முதல் வாக்காளர்களா இருக்கிற ஒருத்தங்க அப்படி ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னா கிடையாது. எனக்கு முதல் ஓட்டு அப்படின்னு வர்ற சமயத்துல எனக்கு யார மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கோ அவங்க பேர்ல தான் நான் ஓட்டு போட்டேன்னு ஒழிய பாக்யராஜ் சார் இப்படி சங்கரையா கூடலாம் சேர்ந்து அவர் ஆதரவு தெரிவிக்கிறாரு அதனால அதுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரியும் இல்லை. டி ராஜேந்தர் சார் இப்படி தனியா இயங்குறாரு அதனால அவருக்கு ஓட்டு போடுவோங்கிற மாதிரியோ இல்லைங்கிறது தான் நிதர்சனம். இந்த நிதர்சனத்தை புரிஞ்சிக்கவே இல்லை. தவிர எம்ஜிஆர் போல 77 எப்படி ஒரு பெரிய மாற்றம் வந்ததோ அதே போல 2026 ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு ஆதவர்ஜிலாம் சொல்றாரு. எப்படி மாற்றம் வரும்? எம்ஜிஆருக்கு நிகரானவராக ஒரு நடிகர் கூட அரசியல்ங்கிற அந்தஸ்துக்கு, அரசியல்ங்கிற அந்த இடத்துக்கு நகரவே இல்லைங்கிறது தான் நிஜம். எந்த ஒரு நடிகரும் இன்னைக்கு உதயநிதி அவர்கள் நடிகராக இருந்து இன்னைக்கு அவர் துணை முதல்வராக ஆயிருக்கிறார்னாக்க அவர் நடிகர்ன்ற காரணத்தினால கிடையவே கிடையாது. இதை தவிர எத்தனையோ பேர் சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களாகவும் குறிப்பிட்ட இன அடையாளங்களை கொண்டோதான் ஜெயிச்சிருக்காங்க. உதாரணம் நடிகர் கருணாஸ் மாதிரியான சில பேர். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களை எம்ஜிஆரோடு எப்படி ஒப்பிடலாம்?
ஜெயலலிதா போல நாங்கள் ஊழலற்ற ஆட்சி செய்வோம் எப்படி சொல்லலாம்? நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய ஒரு பெரிய ஒரு அரசியல்ல பழம் தின்னு கொட்டை போட்டவருங்கிற மாதிரி ஒருத்தர், அவர் கூட பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவேன், நல்ல வேலையாக எம்ஜிஆர் செஞ்ச புண்ணியம் எம்ஜிஆரை காப்பாத்திருக்கு அப்படின்னு. என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் மட்டும் அந்த சமயத்துல கட்சி ஆரம்பிக்காம இன்னும் ஒரு 3-4 வருடங்கள் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தாருனாக்கா அவருடைய மார்க்கெட்டு டவுன் ஆயிருக்கும், அசிங்கப்பட்டு போயிருக்கும். ஏன்னா அந்த காலகட்டம்ங்கிறது எம்ஜிஆருடைய வயோதிகம், அந்த கதை அமைப்பு, கமல் ரஜினி என்ட்ரி, இளையராஜா வருகை அப்படின்னாலே வேற ஒரு சூழலுக்கு சினிமா மாற்றம் அடைய தொடங்கிருச்சு. ஒருவேளை அவர் 76, 77லையும் அவர் நடிச்சுக்கிட்டே வந்திருந்தாருனாக்கா இந்த மாதிரி அவர் ஃபெயிலியர் ஆயிருப்பாரு. எம்ஜிஆருடைய படங்கள் டவுன் ஆயிருக்கும். இன்னும் சொல்ல போனா பட்டிக்காட்டு பொன்னையா மாதிரியான படங்களும், ஊருக்குழைப்பவன் மாதிரியான படங்களுமே அந்த பட்டியலில் தான் இருக்கு. இன்று போல் என்றும் வாழ்க மாதிரியும், நவரத்தன மாதிரியும் படங்களுமே அப்படின்னு உதாரணம் சொல்லிட்டே வந்தார். இதே போல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க, இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு படம் நடிக்கிறாரு அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டார், இதுதான் என்னுடைய கடைசி படம். இந்த படம் வியாபார ரீதியில, வர்த்தக ரீதியில தியேட்டர்ல சும்மா பிச்சுக்கிட்டு ஓடுங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது. ஆனால் எம்ஜிஆருடைய ஆட்சி அமைத்ததற்கு பின்னணியில என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். கரெக்ட் தான், அன்னைக்கு எம்ஜிஆருடைய பின்னணியில இந்திரா காங்கிரஸ் இருந்தது. இந்திரா காந்தி அம்மையார் தான் கட்சியை உடைத்து விட்டு கட்சி ஆரம்பிங்க அப்படின்னு மூலாதாரமா இருந்து ஊக்கப்படுத்தினது. இன்னைக்கு அப்படித்தான் டெல்லியிலிருந்து வரக்கூடிய கட்டளைகளின்படி விஜய் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார். ஆனா தமிழ் சினிமாவில் ஒரு ஜெயிச்ச எம்ஜிஆருக்கு இந்திரா காந்தியினுடைய சப்போர்ட்டோ ஆதரவோ இல்லைனாலும் கூட எம்ஜிஆர் அன்னைக்கு ஜெயிச்சிருப்பாருங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே போல எம்ஜிஆர் தன்னுடைய